السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ثم الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. وبعده قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவருடைய மேலான கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புனித பள்ளியில் ஒன்று சேர்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, ஹஜ்ஜிலிருந்து வரக்கூடிய ஹாஜிகளோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் சென்ற வாரம் நாம் சொன்னோம். ஹாஜி சம்பந்தமாக நாம் சொல்லும் பொழுது சில சமயங்களில் உம்ரா செய்யக்கூடியவர்களும் அதில் கட்டுப்படுவார்கள். ஹாஜிகளுடைய எல்லா நன்மைகளை போன்று உம்ரா செய்யக்கூடியவர்கள் பெற முடியாது. ஹாஜிகள் என்பது வேறு, உம்ரா செய்தவர்கள் என்பது வேறு. ஹாஜிகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை போன்றெல்லாம் உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்காது. இருந்தாலும் சில இடங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜிகளையும் உம்ரா செய்தவர்களையும் சேர்த்து சொல்கிறார்கள். சில விஷயங்கள்ல ஹாஜிகளை தனியா பிரிச்சிருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில இடங்களில் ஹஜ்ஜு செய்தவர்களையும் உம்ரா செய்தவர்களையும் சேர்த்து சொல்வார்கள். அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃதுல்லாஹ். ஹஜ்ஜு செய்தவர்களாக இருக்கட்டும், உம்ரா செய்தவர்களாக இருக்கட்டும், இருவருமே அல்லாஹ்வினுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள். இந்த அவுஹும் அஜாபஹும், இந்த ஹஜ்ஜு செய்தவர்களாக இருக்கட்டும், உம்ரா செய்தவர்களாக இருக்கட்டும், அவங்க அல்லாஹ்ட்ட ஒன்று கேட்டா அல்லாஹ் கொடுத்துருவான். அந்த ஹஜ்ஜு செய்தவர்களும் சரி, உம்ரா செய்தவர்களும் சரி, யாருக்காவது அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிச்சிருவான். பண்பான பெருமக்களே, ஹஜ்ஜிலிருந்து போய் வந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது உம்ராவிலிருந்து வந்தவர்களாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட நம்ம துஆவை எதிர்பார்க்கணும். அல்லாஹ்ட்ட எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு துஆ செய்யுங்கோ என்று ஹாஜிகள்கிட்டையும் சொல்லணும், உம்ரா செய்து விட்டு வந்தவர்கள்ட்டையும் சொல்லணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் ரெண்டு பேரையும் சேர்த்தான் சொல்றாங்க. பண்பான பெருமக்களே, அப்ப ஹாஜிகளை நாம் சந்திக்கும் பொழுது, உம்ரா செய்து விட்டவர்களை நாம் சந்திக்கும் பொழுது, நாயகம் சொன்னது போன்று அவர்களுக்கு நம்ம சலாம் சொல்லணும், அவங்கள முசாஃபஹா செய்யணும். என் பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்கன்னு சொல்லணும்.
அதே சமயத்தில் ஹாஜிகளாக இருப்பவர்கள், உம்ரா செய்து விட்டு வந்தவர்கள் துவா செய்யணும். சொல்லும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ்ங்கிறத விட அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குவான்னு சொல்லணும். இப்போ சாதாரண நேரங்களில் யார்ட்டையாவது நம்ம துவா செய்யுங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக துவா செய்ய, அது வேற விஷயம். ஹஜ்ஜிலிருந்து வந்தவர்கள், உம்ராவிலிருந்து வந்தவர்களிடம் ஒருவர் வேண்டுகோள் வைக்கும் பொழுது எனக்காண்டி துவா செய்யுங்கன்னா அங்கேயே துவா, அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் அவங்களுடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான்னு அங்கேயே துவா செய்யணும். பண்பான பெருமக்களே, ஹாஜிகளிடம் இருந்து துஆவை பெறுவது, உம்ரா செய்தவரிடம் இருந்து துஆவை பெறுவது மிகப்பெரிய விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்ராவுக்கு போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்ராவுக்கு போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், நான் உம்ராவுக்கு போலான்னு இருக்கிறேன்னு அனுமதி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அனுமதி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உம்ராவுக்கு போலான்னு இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு இப்படி சொன்னாங்க, யா அஹி யா அஹி அஷ்ரிக்னா ஃபீ ஷைஇன் மின் துஆயிக லா தன்சானா. என்ன அழகான வார்த்தையை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் உமரை பார்த்து சொன்னாங்க, யா அஹி, என் சகோதரரே, அஷ்ரிக்னா ஃபீ ஷைஇன் மின் துஆயிக, நீங்க உம்ரால நிறைய துஆ செய்வீங்க, அதுல கொஞ்சம் நம்மளையும் சேர்த்துக்குங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு சொல்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, உமரே, நீங்க உமரால நிறைய துவா செய்வீங்க, உங்க துவால நம்மளையும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, லா தன்சானா, மறந்துடாதீங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறும் துவா மட்டும் செய்யுங்கோன்னு மட்டும் சொல்லி முடிக்கல, லா தன்சானா, உமரே மறந்துடாதீங்க. ஏன்னா சில சமயங்களில் நம்ம சொல்லி அனுப்புவோம், அவங்க பல வேலைகளில் இருப்பாங்க, நம்ம சொல்லுவோம் ஹாஜிகள்கிட்ட, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத்தில் எங்களுக்கு சலாம் சொல்லுங்கன்னு சொல்லுவோம், அல்லது சில விஷயங்களை சொல்லி அனுப்புவோம், ஞாபகம் உள்ளவங்க சொல்லுவாங்க. சில பேர் வந்து எல்லாத்துக்கும் மொத்தமாக செஞ்சுட்டோம், தனியாக ஞாபகம் வரலம்பாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அமல்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த நிலைகள் நம்முடைய ஞாபகத்தை அல்லாஹ் போடுறதுங்கிறது பெரிய விஷயம். சில சமயங்கள்ல மறதிகள் ஏற்படலாம், ஏன்னா அவங்க வேற வேலைகள்ல இருப்பார்கள். மொத்தத்துல துவா செஞ்சிருவாங்க, யார சொல்லலாம், எல்லாரும் உங்களுக்கு சலாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, நம்ம பேர்லாம் தனியா சொல்ல மாட்டாங்க. அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்ட்ட சொல்றாங்க, அங்க நீங்க பல அமல்கள்ல இருப்பீங்க, துவால நம்மளை மறந்துடாதீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த வார்த்தை எனக்கு உலகத்தை விடவும் மிக பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை, யா அஹி, என் சகோதரரே, அஷ்ரிக்னா ஃபீ ஷைஇன் மின் துஆயிக, உங்க துவால நம்மளையும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, லா தன்சானா, என்னை மறந்துடாதீங்கன்னு நாயகன் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு அதை விட சந்தோஷமான வேற ஒரு வார்த்தை இல்லைங்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ உம்ரா செய்ய செல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டிய செல்பவர்களாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட நம்ம துஆவுக்கான வேண்டுதல் வைக்கணும். அவங்கள்ட்ட துஆவுக்கான வேண்டுதல் வைக்கணும். குறிப்பாக ஹாஜிகளிடமும் அதுபோன்று உம்ரா செய்பவர்கள் நம்ம கேட்க வேண்டிய மெயின் வேண்டுதல், என் பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. அதான் முதல்ல கேட்கணும், என் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜிகளுக்காக வேண்டி விசேஷமான ஒரு துஆவை செய்கிறாங்க. ஹாஜிகளுக்காக வேண்டி ஒரு விசேஷமான ஒரு துஆவை செய்கிறாங்க. அல்லாஹும்ம கஃபிர் லி ஹாஜ் வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ். அல்லாஹ்வே, ஹாஜிகளை நீ மன்னிப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க, ரப்பே, ஹாஜிகளை நீ மன்னிப்பாயாக. அந்த ஹாஜிகள் யாருக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்களோ அவங்களையும் மன்னிப்பாயாக. என்ன அழகான துஆ. அல்லாஹும்ம கஃபிர் லி ஹாஜ், அல்லாஹ்வே, ஹாஜிகளை நீ மன்னிச்சிரு. வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ், ஹாஜிகள் யாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவார்களோ அவங்களையும் மன்னிச்சிரு. ஹாஜிகள்கிட்ட நம்ம மெயினா கேட்கறது அதுதான், என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஹாஜிகளை பரிபூர்ண பரிசுத்தமானவர்களாக அல்லாஹ் அவர்களை அனுப்புகிறான். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனித காபாவை கட்டி முடிக்கிறாங்க. புனித காபாவை கட்டி முடிக்கிறார்கள். கட்டி முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பே, பொதுவா வேலை செஞ்சா கூலி கொடுக்கிற வழக்கம் இருக்குது. பொதுவா வேலை செஞ்சா
வீட்டு வேலை செஞ்சாலும் சரி, அல்லது கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் வேலைக்கு கூலி கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. ரப்பே, உன் வீட்டை நான் கட்டியிருக்கிறேன், எனக்கு என்ன கூலி தருவேன்னு கேட்குறான். அல்லாஹ்வே, நீ காபாவை கெட்ட சொன்ன, நான் காபாவை கெட்டி முடிச்சிட்டேன், இதுக்கு நீ எனக்கு என்ன கூலி தருவாய் என்று ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்க, அல்லாஹ் சொன்னா, யா ஆதம் இதா துஃப்த பிஹி, நீ கட்டின இந்த காபாவை, நீங்கள் கட்டிய இந்த காபாவை நீங்கள் தவாஃபு செய்தால் உங்க பாவத்தை மன்னிச்சிருவேன்ட்டான். நீங்க கட்டின இந்த காபாவை நீங்க தவாஃபு செய்தால் உங்க பாவத்தை மன்னிச்சிருவேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விடலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட். காபாவை கட்டுறதுங்கிறது சாதாரண கடை கட்டுற மாதிரியா, அல்லது ஏதாவது சாதாரண ஒரு காலனி கட்டுற மாதிரியா? உலகத்தார்கள் கடைசி வரை அவ்வளவு பேரும் அமல் செய்வதற்காக வேண்டி கட்டப்பட்டது தான் காபா. அல்லாஹ் சிம்பிளா சொல்லிட்டான், நீங்க கட்டின இந்த காபாவை நீங்க தவாப் செஞ்சீங்கன்னா மன்னிச்சிருவேன். இவங்க பெருசா எதிர்பார்த்தாங்க. அல்லாஹ் சிம்பிளா சொன்ன உடனே விடல. அல்லாஹ்வே, செஞ்ச வேலை பெரிய வேலை, ஆனா கூலி ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது, கூலி ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது, ஜிதினி, அல்லாஹ் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ளுன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வே, இந்த காபாவை நான் தவாஃபு செய்தால் என் பாவங்களை நீ மன்னிப்பா என்று சொன்னாய், அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் எனக்கு நீ கூலி கொஞ்சம் கம்மியா கொடுத்த மாதிரி தெரியுது, கொஞ்சம் போட்டு கொடுத்தா நல்லா இருக்குமேங்கிறான். இந்த வீட்டில் வேலை செய்யும் போது சொல்லுவாங்க இல்லையா, முதலாளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜிதினி, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லா இருக்குமே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அல்லாஹ் சொன்னா, உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய பிச்சலங்களில், உங்களுடைய சந்ததிகளில், உங்களுடைய பிச்சலங்களில் யார் யாரெல்லாம் இந்த காபாவை தவாஃபு செய்வார்களோ அவங்களையும் மன்னிச்சிருவேன். ரெண்டாவது ஆப்ஷன். முதல்ல உங்களை மன்னிச்சிருவேன்ட்டான், கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுன்னு கேட்டாங்க. உன் பிச்சலங்களில் யார் யாரெல்லாம் இங்க வந்து தவாஃபு செய்வார்களோ அவங்களையும் மன்னிச்சிருவேன் என்று அல்லாஹ் சொல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விடல. பரவாயில்ல, கிடைக்கிற அளவு கிடைச்சிருச்சு, அடுத்த ஒரு பிட்டை போட்டு பார்ப்போம். கிடைக்கிறது கிடைச்சிருச்சு, மூணாவது ஒரு பிட்டை போடுவோம், கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா இல்லைங்கிற மாதிரி. ஜிதினி, அல்லாஹ்வே இது பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லா இருக்குமே. மூணாவது தடவையா கேட்டாங்க, ஜிதினி, என்னையும் மன்னிச்சிருவேன்ட்ட, என் பிச்சலங்கள், என் சந்ததிகளில் யார் யாரெல்லாம் இதை தவாஃப் செய்வார்களோ அவர்களையும் மன்னிப்பதாக நீ சொன்னாய், இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்குமே என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் மூன்றாவதாக சொன்னான், உன் பிச்சலங்களில் யார் யாரெல்லாம் தவாஃப் செய்வார்களோ இந்த காபாவை அவர்களை நான் மன்னிச்சிருவேன், அவர்கள் யாருக்கேனும் பாவ மன்னிப்பு தேடினால் அவங்களையும் மன்னிச்சிருவேன்ட்டான். அவங்க இங்க வரணுங்கிற தேவை இல்லை. தேர்ட் ஆப்ஷன். மூன்றாவது ஆப்ஷன் அல்லாஹ் சொன்னா, உன் பிச்சலங்கள் தவாஃபு செய்தாலும் மன்னிப்பேன், அவர்கள் அங்கே இருந்து கொண்டு யாருக்கேனும் பாவ மன்னிப்பு தேடினால் அவங்களையும் நான் மன்னித்து விடுவேன் என்று சொன்னவுடன் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷப்பட்டவர்களாக, ஹஸ்பி ரப்பி ஹஸ்பி ரப்பி ஹஸ்பி, எனக்கு இது போதும் ரப்பே, இதுக்கு பிறகு நான் அவன்கிட்ட வேற என்னத்தை கேட்க, என் பிச்சலங்கள் வந்து தவாஃபு செஞ்சா அவங்கள மன்னிப்பேன்ட்டு, வராதவர்களுக்காக வேண்டி வந்தவங்க துவா செஞ்சா பாவ மன்னிப்பு தேடுனா அவங்களையும் மன்னிப்பேன் என்று நீ பெருந்தன்மையாக சொன்னாயே, இதை விட வேற எனக்கு என்ன தேவை, எனக்கு இதுவே போதும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அவ்வளவு பெரிய பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக ஹாஜிகள் வரும் பொழுது அவங்கள்ட்ட நம்ம பாவ மன்னிப்புக்கான வேண்டுதலை வைக்க வேண்டும். இப்படி நிறைய சிறப்புகளை நாம் சொல்லலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புனித ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செஞ்சு வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய புனித ரவுலா ஷரீஃபை ஜியாரத்து செய்து விட்டு வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான அந்த ரவுலா ஷரீஃபை ஜியாரத்து செய்தவர்களுக்கு நாயகம் சொன்ன ஹதீஸ்கள் எல்லாம் ஏராளம் ஏராளம். மன்சார கபுரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, யார் என்னுடைய கபரை ஜியாரத்து செய்வாரோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் நாளை மறுமையில் அவர்களுக்காக நான் சிபாரிசு செய்வது என் மீது கடமை என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்சாரணி பாத மமாத்தி ஃபகஅன்னமா ஜாரணி ஃபி ஹயாத்தி, என் மௌத்துக்கு பிறகு என்னுடைய கபருக்கு வந்து எவர் என்னை ஜியாரத்து செய்வாரோ நான் உயிரோடு இருக்கும் பொழுது என்னை வந்து பார்த்தால் என்ன அந்தஸ்தோ அந்த அந்தஸ்துன்னு சொன்னார். என்னுடைய மௌத்திற்கு பிறகு என்னுடைய ரவுலா ஷரீஃபிற்கு மதீனாவிற்கு வந்து என்னுடைய கபரை எவர் ஜியாரத்து செய்வாரோ
நான் உயிரோடு இருக்கும் பொழுது என்னை நேரில் வந்து சந்தித்தால் என்ன அந்தஸ்தோ அந்த அந்தஸ்தை பெறுகிறார் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் நாயகம் சொல்வார்கள், எவர் என்னுடைய கபரை ஜியாரத்து செய்வாரோ நாளை மறுமையில் எனக்கு அருகாமையில் இருப்பார். இப்படி நிறைய சிறப்புகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்து சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக அன்பான பெருமக்களே, ஹாஜிகள் இவ்வளவு பெரிய சிறப்புகளையும் இவ்வளவு பெரிய அந்தஸ்துகளையும் அவர்கள் பெற்று வருவதின் காரணத்தினால நாம் அவங்களை தேடி போய் சலாம் கொடுத்து முசாஃபஹா செய்து நமக்கான துஆக்களை நாம் அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நான் சொல்லக்கூடிய செய்தி அது ஹாஜிகளையும் எடுத்துக்கொள்ளும், உம்ரா செய்து விட்டு வந்தவர்களையும் எடுத்துக்கொள்ளும். ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை வழி அனுப்புவதற்காக வேண்டி எங்கேனும் நிகழ்ச்சிகள் நடந்தால் அந்த நிகழ்ச்சிகளில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஹாஜிகளுக்காக உம்ரா செய்யக்கூடியவர்களுக்காக எங்கேயாவது ஒரு இடத்திலே வழி அனுப்பு விழா நடைபெற்றால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், உம்ரா செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்களை சந்திச்சு நம்ம துஆவுக்கான வேண்டுதலை வைக்கணும். அதே மாதிரி ஹாஜிகள் ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வந்தாலும் சரி, உம்ரா செய்து விட்டு வந்தவர்கள் உம்ராவிலிருந்து வந்தாலும் சரி, அவர்களை நாம் தேடி சென்று நமக்கான துஆவை நாம் பெற வேண்டும். நமக்கு துஆ கிடைக்கும்னா நம்ம தான் தேடி போகணும். நமக்கு ஒன்று கிடைக்க வேண்டும் என்றால் நாம் தான் அவர்களை தேடி சென்று அந்த துஆவை பெற வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு இனி அடுத்த கட்டமாக ஹாஜிகள் எவ்வாறு இருக்க வேண்டும். இதுவரை நம்ம சொன்னது ஹாஜிகளோடு நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் சொன்னோம். இனி ஹஜ்ஜி செய்து விட்டு வந்த ஹாஜிகள், அது ஃப்ரெஷ்ஷான ஹாஜியா இருந்தாலும் சரி, பழைய ஹாஜியா இருந்தாலும் சரி, எந்த ஹாஜியாராக இருந்தாலும் சரி, எல்லா ஹாஜியார்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. அன்பான பெருமக்களே, ஹஜ்ஜு முடித்து விட்டு வந்தவர்களை சாதாரணமாக ஹாஜி என்றும் அல் ஹாஜி என்றும் அல்லது ஹாஜியார் என்றும் பலவிதமான பெயர்கள் கொடுக்கப்படுவது உண்டு. ஹாஜி, அல் ஹாஜி, ஹாஜியாரு, பலவிதமான பெயர்கள். இந்த பெயரெல்லாம் இப்போ தான் அன்றைய காலகட்டத்தில் அல்ஹாஜி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யாரும் சொல்றாங்களா? அல்லது அல்ஹாஜி முஹம்மது ரசூலுல்லாஹ் யாரும் சொல்றாங்களா? இல்லையே. இந்த ஹாஜிங்கிற பெயர் எல்லாம் தற்போது வந்தவைகள். எதை மாதிரி? அல் ஹாஃபில்னு சொல்ற மாதிரி, ஆலிமுன்னு சொல்ற மாதிரி, இமாமுன்னு சொல்ற மாதிரி, ஹசரத்துன்னு சொல்ற மாதிரி இந்த பெயர்கள் எல்லாம் தற்போது கொடுக்கப்பட்டவர்கள். எல்லா சஹாபாக்களும் ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்க. எந்த சஹாபிக்கு முன்னாடி அல்ஹாஜி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது ஹாஜியார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யாரும் சொல்றோமா? யாரும் சொல்லல. அதே மாதிரி ஹாஜி ஹாஃபில் அபூபக்கர் சித்திக், அல் ஹாஃபில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லல. ஹாஃபில், ஆலிமு, ஹாஜிங்கிற வார்த்தைகள் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு பயன்படுத்தப்படவில்லை. தற்போது ஒரு அடமொழியாக மக்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹைர். அன்பான பெருமக்களே, இந்த ஹாஜிகள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முதல் விஷயம், ஹாஜிகள் கவனத்தில் கொள்ள வேண்டிய நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி, இப்போ இந்த வருஷம் ஹஜ்ஜிலிருந்து வந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது ஆல்ரெடி ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவர்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி. நம்முடைய ஹஜ்ஜி அது அல்லாஹுக்காக வேண்டி அமைய வேண்டும். முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? நம்முடைய ஹஜ்ஜி, அப்ப ஆல்ரெடி ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போய்விட்டு வந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இனி ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இனி அடுத்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு இருக்கிறாங்க அல்லது அதுக்கு பிறகு ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் இருக்கிறார் என்றால், டோட்டல் ஆல் ஹாஜி, எல்லா ஹாஜிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, முதல்ல நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜி அது அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் இருக்க வேண்டும், மக்களுக்காக இருக்கக்கூடாது. நம்முடைய ஹஜ்ஜி அது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டுமே தவிர மக்களுக்காக வேண்டி, ஒரு புகழுக்காக, ஒரு பெருமைக்காக, ஒரு முகஸ்துதிக்காக நம்முடைய ஹஜ்ஜி ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் ஹஜ்ஜை வலியுறுத்தும் பொழுது வலில்லாஹி அல்லாஹ் முதல்ல அதுதான் கொண்டு வரும். வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்வுக்காக நீங்க ஹஜ்ஜி செய்யணும்ங்கறான் அல்லாஹ். ஒரு ஆயத்துல வலில்லாஹின் முதல்ல அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். வலில்லாஹி அல்லாஹ்வுக்காக தான், அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத் நீங்க ஹஜ்ஜி செய்யணும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான் வ அதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஒரு ஆயத்துல முதல்ல லில்லாஹ்வை கொண்டு வந்துட்டான், இன்னொரு இடத்தில் கடைசி அல்லாஹ் கொண்டு வரான். ஆனால் எப்படி பார்த்தாலும் அல்லாஹ் நமக்கு உணர்த்துவது, நீங்க ஹஜ்ஜி செய்வது அது எனக்காக வேண்டி இருக்கணும்னு அல்லாஹ் சொல்ல வர்றான்.
நீங்க ஹஜ்ஜி செய்யறது அது ஹஜ்ஜை எடுத்துக்கொள்ளும், உம்ராவையும் எடுத்துக்கொள்ளும். ஹஜ்ஜையும் எடுத்துக்கொள்ளும், உம்ராவையும் எடுத்துக்கொள்ளும். ஹஜ்ஜி செய்தவர்களாக இருந்தாலும் சரி, உம்ரா செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இனி ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இனி உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் அல்லாஹ் சேர்த்து சொல்வது ரெண்டையுமே அப்படித்தான் சொல்றான். வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். நீங்க ஹஜ்ஜி செய்யுங்க, உம்ரா செய்யுங்க, ஆனா எனக்காக நீங்க செய்யணுங்கிற அல்லாஹ். இங்கதான் ஒரு கேள்வி வருது, ஹஜ்ஜி மட்டும் தான் அல்லாஹ்வுக்காக செய்யணுமா, அப்ப தொழுகை வேற யாருக்காக வேண்டி தொழுதுக்கலாமா? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? அல்லாஹ் குறிப்பா அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தின் ஹஜ்ஜை மட்டும் அல்லாஹ் மென்ஷன் பண்றான். எனக்காக வேண்டி தான் நீங்க ஹஜ்ஜி செய்யணும் அப்படின்னா அப்ப நோன்பு வேற யாருக்காக வேண்டி வச்சுக்கிறலாமா? ஜகாத்து வேற யாருக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்துக்கிறலாமா? அல்லது தொழுகை வேற யாருக்காக வேண்டி தொழுதுக்கிறலாமா? எல்லாமே அல்லாஹ்வுக்காக தானே. தொழுகையும் அல்லாஹ்வுக்கு தான், நோன்பும் அல்லாஹ்வுக்கு தான், ஜகாத்தும் அல்லாஹ்வுக்கு தான், சதகாவும் அல்லாஹ்வுக்கு தான். நாம் செய்யக்கூடிய என்னென்ன அமல்கள் இருக்குதோ, நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஷரியத்தில் மார்க்கத்தில் என்னென்ன அமல்கள் இருக்குதோ அத்தனை அமலும் அல்லாஹ்வுக்காக தான். வேற யாருக்கு செய்ய வேண்டியது வேலை இல்லையே, எல்லாமே அல்லாஹ்வுக்காக தான். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹஜ்ஜை மட்டும் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்வதற்கு காரணம் என்ன? நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். ஹஜ்ஜி மட்டும் தான் அல்லாஹ்வுக்கு செய்யணும்னா மற்ற வணக்கங்கள்லாம் யாருக்காக வேண்டி செஞ்சுக்கலாம்? அப்படி இல்லையே. நம்ம மார்க்கத்தில் செய்யக்கூடிய ஒரு ரூபாயை ஒரு ஆளுக்கு சதக்கா கொடுப்பதா இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுக்காக தான் நம்ம செய்யணும். அப்ப நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் எல்லா காரியங்களும் அது அல்லாஹ்வுக்காக என்று இருக்கும் பொழுது அல்லாஹ் வெறும் ஹஜ்ஜை மட்டும் எனக்காக தான் செய்யணும் என்று அல்லாஹ் கொஞ்சம் நம்மளை கவனப்படுத்துவதற்கு உண்டான காரணம் என்ன என்றால், மற்ற அமல்களை பொறுத்தவரை தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஜகாத்தா இருக்கட்டும், மற்ற அமல்களை பொறுத்தவரை அதுல கொஞ்சம் முகஸ்துதி, ஒரு பெருமை என்பது வர்றது ரொம்ப கம்மி தான். தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஜகாத்தா இருக்கட்டும், மற்ற அமல்களாக இருக்கட்டும், அதுல ஒரு ப்ரௌடு, ஒரு ஹெட்வெயிட், ஒரு தலக்கணம் அதெல்லாம் வர்றது கம்மி. ஹஜ்ஜில் ரொம்ப ஈஸியா வந்துடும். ஹஜ்ஜில் முகஸ்துதி, பெருமை, தற்பெருமை, நான் ஒரு ஹாஜி, என்ன ஒரு ஹாஜியார்னு கூப்பிடணும் அப்படிங்கிற பேர் எல்லாம் மொத்தமாக ஹஜ்ஜிக்குள்ள வரும். அதனால தானே நோட்டீஸில் ஹாஜியார்னு பேர் போட்டோம்னா டென்ஷன் ஆகிறானே இல்லையா? அது இன்ஷா அல்லாஹ் நம்ம பிறகு சொல்லுவோம். அல்லாஹ்வுக்கு தெரியும் மற்ற வணக்கங்களில் அந்த அளவுக்கு ஒரு பெருமையை எதிர்பார்க்கிறது இல்லை மனிதர்கள். ஹஜ்ஜில எதிர்பார்க்கிறாங்க. ஹாஜின்னு பேர் போடலன்னா கடுமையான டென்ஷன் ஆகும். டொனேஷனே கொடுக்க மாட்டேங்கிறான். போன வருஷம் நான் உனக்கு கொடுத்த டொனேஷன் இந்த வருஷம் கொடுக்க முடியாது. ஏன்? நோட்டீஸ்ல என்ன நீ ஹாஜின்னு போடவே இல்லைங்கிறான். அன்பான பெருமக்கள், அதற்கு அல்லாஹ் சொல்றான், உனக்கு ஹஜ்ஜில பெருமை வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்பத்திலே அதையெல்லாம் கிள்ளி எரிஞ்சிட்டு போவாங்க. ஹஜ்ஜிக்கு போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி தன்னுடைய வாகனத்தில் ஏறி அமர்ந்தவுடன் அவங்க கேட்ட முதல் துவா இதான். நான் சொல்வது புரியுதா? மற்ற அமல்களை பொறுத்தவரை அதுல முகஸ்துதி, ஒரு பெருமை வருவது என்பதெல்லாம் மிக கம்மி. ஹஜ்ஜில தான் ரொம்ப ஜாஸ்தியா வரும் பெருமை. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி ஒட்டகத்தில் ஏறி அமர்ந்த உடன் கையை தூக்கினாங்க. கையை தூக்கி அல்லாஹும்ம ஹஜ்ஜத்துன் லா ரியா ஃபீஹா வலா சும்அத்துன், அல்லாஹ்வே இந்த ஹஜ்ஜை முகஸ்துதி இல்லாத ஹஜ்ஜாக நீ ஆக்குவாயாக துஆ கேட்டு போறாங்க. ஹஜ்ஜில் ஏறி அமர்ந்த, ஹஜ்ஜிக்காக வேண்டி வாகனத்தில் ஏறி அமர்ந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட முதல் துஆ அல்லாஹும்ம ஹஜ்ஜத்துன் லா ரியா ஃபீஹா வலா சும்அத்துன், அல்லாஹ்வே இந்த ஹஜ்ஜை நீ முகஸ்துதி இல்லாத, தற்பெருமை இல்லாத ஒரு ஹஜ்ஜாக நீ ஆக்குவாயாக என்று துஆ செய்து விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு சென்றார்கள் என்றால் ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டும். ஹஜ்ஜி செய்து விட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை. ஹஜ்ஜிக்கு போய் வந்ததற்கு பிறகு அல்லாஹ் நம்முடைய கல்பை தான் பார்ப்பான். இவர் ஹாஜிங்கிற பேர்ல கவனமா இருக்கிறாரா? நம்ம ஹாஜியாக இருக்க வேண்டும். அது மக்கள் சொல்லலாம், அது அவங்க விருப்பம். ஒரு ஆள் நம்மளை ஹாஜின்னு சொல்ல, அதெல்லாம் சொல்லாத அப்படின்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. சொல்லாட்ட ஏன் சொல்லலைன்னு கேட்காத. ஒரு ஆள் நம்மளை ஹாஜின்னு சொல்லலை, பரவாயில்லை, விட்டுற வேண்டியதுதான். ஆனா அதே சமயத்தில் சொல்லலைன்னா ஏன் சொல்லலை, என்ன ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்திருக்கிற, என்ன ஏன் சொல்லலை அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சொல்றவங்கள சொல்லாதேன்னு சொல்ல, அது அல்லாஹ்வா சொல்ல வைக்கிறான். அல்லாஹ்வா அவங்கள ஹாஜின்னு சொல்ல வைக்கிறான்.
அது தப்பு இல்லை. ஆனா நம்ம எதிர்பார்க்க கூடாது, என்ன ஹாஜின்னு சொல்லணும் என்று எதிர்பார்க்க கூடாது. அன்பான பெருமக்களே, நோட்டீஸ்ல என் பேர் வரணும், இது நிறைய பல ஊர்களில் நீங்க பார்த்தா தெரியும். மார்க்கத்தினுடைய சரியான போதிய ஞானம், அந்த கல்வி அறிவு இல்லாதனுடைய விளைவுகள். ஏதோ சும்மா டூருக்கு போற மாதிரி ஹஜ்ஜிக்கு போறாங்க வராங்க. அன்பான பெருமக்களை, வால் போஸ்டர்லாம் அடிச்சு பெரிய ஒரு ஏக தடபுடலா ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஊர்கள்லாம் இருக்குது. நோட்டீஸ் பெரிய வால் போஸ்டரே அடிச்சு அனுப்புறாங்க. அதெல்லாம் நடந்திருக்குது. எத்தனையோ பேர் இடங்கள்ல ஹாஜின்னு வரலன்னா சண்டை. சில பேர் ஹாஜிக்கும் அல்ஹாஜிக்கும் சண்டை போடுறாங்க. ஹாஜி அல்ஹாஜி அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான். ஹாஜின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அல்ஹாஜின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். கிராமர் அடிப்படையில் சின்ன வித்தியாசம் வரும், அவ்வளவுதான். ஹாஜின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அல்ஹாஜின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா நம்ம மக்கள் அதுக்கு வேறு விதமான விளக்கங்கள் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த எந்த கிதாப்ல வருதுன்னு தெரியல. ஹாஜின்னு சொன்னா ஒரு ஹஜ்ஜி செஞ்சவர், அல்ஹாஜின்னு சொன்னா 2 ஹஜ்ஜி செஞ்சவர், இப்படி ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம், ஹாஜின்னு சொன்னா கப்பல்ல போனவர், அல்ஹாஜின்னு சொன்னா ஃபிளைட்ல போனவர். இந்த மாதிரி எல்லாம் விளக்கம் எடுத்து வச்சவங்க. இப்போ ஒரு ஆளு இந்த விளக்கத்தின் பிரகாரம் இப்போ 2 ஹஜ்ஜி செஞ்சவர் 3 ஹஜ்ஜி செஞ்சவர் எல்லாம் அல்ஹாஜ் லிஸ்ட்ல இருக்கிறார். ஒண்ணு ஹாஜின்னு பேரே போடல அப்படின்னா சில பேர் டென்ஷன் ஆகுறாங்க. எப்படி என் பேர் ஹாஜின்னு போடாம இருந்தேன், ஹாஜின்னு ஏன் என்ன கூப்பிடாம இருந்தேன், சில பேருக்கு அந்த டென்ஷன். சில பேருக்கு என்ன, அவங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க, ஒரு ஹஜ்ஜி செஞ்சா ஹாஜி, ஒரு ஹஜ்ஜிக்கு மேல செஞ்ச அல் ஹாஜி. இவர் 3 ஹஜ்ஜி செஞ்சிருப்பாரு, ஆனா நோட்டீஸ்ல வெறும் ஹாஜின்னு போட்டிருக்கோம். எப்படி நீ ஹாஜின்னு போடலாம், நான் 3 ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன், போடுற அல் ஹாஜி. இப்படி இருந்தா இந்த ஹஜ்ஜி உருப்படாத ஹஜ்ஜி, இந்த ஹஜ்ஜி உருப்படாத ஹஜ்ஜி. ரெண்டுல ஒரு ஆள்கிட்ட தான் பேர் கிடைக்கும். அல்லாட்ட பேரை எதிர்பார்த்தால் மக்கள்கிட்ட பேரை எதிர்பார்க்க கூடாது, மக்களிடம் பேரை எதிர்பார்த்தால் அல்லாட்ட பேர் எதிர்பார்க்க கூடாது. அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத். நீ ஹஜ் செய்வதாக இருந்தாலும் சரி, உம்ரா செய்வதாக இருந்தாலும் சரி, நீ எனக்காக செய்யணும், அவ்வளவுதான். நீ ஹஜ் செய்யறது எனக்கு, நான் உன்னை ஹாஜின்னு கூப்பிடணும், அவ்வளவுதான். மக்கள் உன்னை கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டாலும் சரி, நோட்டீஸ்ல உன் பேரை போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி, ஒன்னு ஹாஜின்னு நான் அக்செப்ட் பண்ணணும். அன்பான பெருமக்களே, நம்ம ஹாஜி 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 யாருங்கிறோம், அந்த உண்மையான ஹாஜி யார்? அன்பான பேர், யார் உண்மையான ஹாஜி? யார் உண்மையான ஹாஜி? எல்லாருமே ஹஜ் செஞ்சிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருபையினால். பெரும்பாலும் எல்லாரும் செஞ்சிருப்பார்கள். செய்யாத மக்களுக்கு அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் ஹஜ் செய்யக்கூடிய நசீபா அல்லாஹ் கொடுப்பான். இங்க இருக்கக்கூடிய பலரும் ஹஜ் செஞ்சவங்களா இருப்பாங்க, செய்யாத மக்களும் இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வரக்கூடிய காலங்களில் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபா கொடுப்பான். ஒரு விஷயத்தை நம்ம புரியணும், ஹஜ் செய்துவிட்டு வந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது இனி ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்களாக இருக்கட்டும், நல்ல கவனமாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஹஜ்ஜி செய்யறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஹஜ்ஜி செய்யறது அல்லாஹ்வுடைய கிருபை இருந்தா அல்லாஹ் கூட்டு போறான், ஓகே. ஹஜ்ஜி செய்யறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஹஜ்ஜம் மப்ரூராக ஆகணும், அதுதான் பெரிய விஷயம். ஹஜ்ஜி செய்யறது அது எல்லாரும் போவாங்க, லட்சக்கணக்கான பேர் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ லட்சக்கணக்கில் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறாங்க. இதுல எத்தனை பேருடைய ஹஜ்ஜி ஹஜ்ஜே மப்ரூராக ஆயிடுச்சுன்னு தெரியல. ஹஜ்ஜே மப்ரூர்னா என்ன அது தெரியணும் இல்லை. வெறும் ஹஜ்ஜி பிரச்சனை இல்லை, எல்லாரும் போகலாம். ஆனால் அந்த ஹஜ்ஜி நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜி ஹஜ்ஜம் மப்ரூரா, மப்ரூரான ஹஜ்ஜாவாக ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் சம்பந்தமாக சொல்லும் பொழுது வெறும் ஹஜ்ஜின்னு சொல்லவே இல்லை. அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. இந்த ஹஜ்ஜே மப்ரூர் இருக்கிறது இல்லையா, ஹஜ்ஜே மப்ரூர், இதற்கு சுவனத்தை தவிர வேற கூலியே இல்லைங்கிறாங்க. ஒரு ஆளுடைய ஹஜ்ஜே மப்ரூராக ஆகிவிட்டால், ஒன்று சாதாரண ஹஜ்ஜு இருக்குது, அந்த ஹஜ்ஜு மப்ரூரான ஹஜ்ஜாக மாறணும். இப்ப எத்தனையோ லட்சக்கணக்கான போயிட்டு வந்தாங்க இல்லையா ஹஜ்ஜுக்கு, இதுல எல்லாருடைய ஹஜ்ஜும் ஹஜ்ஜே மப்ரூராக இருக்காது. சில பேருடைய ஹஜ்ஜிகள் மட்டும்தான் ஹஜ்ஜே மப்ரூராக இருக்கும். இப்ப நம்மில் பல பேர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்திருக்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருபையினால. இதுல எத்தனை பேருடைய ஹஜ்ஜே மப்ரூர்னு தெரியல. அது என்ன ஹஜ்ஜே மப்ரூர்னா என்ன? ஒரு ஹஜ்ஜி தானே கேள்விப்பட்டிருக்குது, என்ன புதுசா ஹஜ்ஜே மப்ரூர்னு இருக்குது? அன்பான பெருமக்களே, ஹஜ்ஜிங்கிறது சாதாரண விஷயம், போறதுமே அந்த ஹஜ்ஜி தான். பிற 8 அன்னைக்கு மினால போகணும், 9 அன்னைக்கு அரஃபால இருக்கணும், 9 நைட்ல முஸ்தலிஃபா, 10 அன்னைக்கு மினா. ஹஜ்ஜுடைய அமல்கள் எல்லாம் செய்யறோம் இல்லை, இந்த ஹஜ்ஜி. இந்த ஹஜ்ஜி மப்ரூராக மாற்றப்படும்.
அந்த ஹஜ் எப்ப மப்ரூராக மாற்றப்படும் என்றால், முதலாவது விஷயம் ஹஜ்ஜினுடைய விதிமுறைகள் மீறப்படாமல் இருக்க வேண்டும். முதல் விஷயம் என்ன? ஹஜ்ஜினுடைய விதிமுறைகள், ஹஜ்ஜி செய்வதற்கென்று சில விதிமுறைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த விதிமுறைகள் கண்டிஷன் மீறப்படாமல் இருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, செய்யக்கூடிய ஹஜ்ஜில் முகஸ்துதி இருக்கக்கூடாது. ஒரு பேருக்காகவோ ஒரு புகழுக்காகவோ மக்கள் என்ன ஹாஜின்னு சொல்லணும், மக்கள் என்ன பாராட்டணும், மக்கள் என்ன மதிக்கணும் என்ற முகஸ்துதிக்காக வேண்டி ஹஜ்ஜி இருக்கக்கூடாது. மூன்றாவது, நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜில் பாவங்கள் கலந்து இருக்கக்கூடாது. ஒரு ஹஜ்ஜி எப்ப மப்ரூராக மாறும்? மப்ரூராக ஆகும்னு சொன்னா உங்க பாஷையில புரியுற மாதிரின்னு சொன்னா அல்லாஹ்விடத்தில் அது அங்கீகாரம் பெற்றதாக எப்ப மாறும்? ஆனா ஹஜ்ஜே மப்ரூருக்கு அந்த அர்த்தம் இல்ல. நிறைய விளக்கங்கள் கொடுக்கிறாங்க. செய்யக்கூடிய ஹஜ்ஜி அது மப்ரூரான ஹஜ்ஜாக எப்ப மாறும் என்பதற்கு இமாம்கள் பலவிதமான விளக்கங்கள் கொடுக்கிறாங்க. முதலாவது, ஹஜ்ஜுடைய விதிமுறைகள் மீறப்படக்கூடாது. இரண்டாவது, அதுல முகஸ்துதி கலக்கக்கூடாது. மூணாவது, எந்த பாவங்களும் ஹஜ்ஜில் ஏற்படக்கூடாது. நாலாவது முக்கியமான விஷயம் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை, ஹஜ்ஜிக்கு போய்விட்டு வந்ததற்கு பிறகு உள்ள வாழ்க்கை சேஞ்ச் ஆகணுங்கிறாங்க. அதான் ஹஜ்ஜ மப்ரூரா. முகஸ்துதி இல்லாம வாழ்ந்துருவான், பாவம் கலக்காம ஹஜ்ஜி செஞ்சிருப்போம், அல்லது ஹஜ்ஜுடைய விதிமுறைகள் மாறாமல் ஹஜ்ஜி செஞ்சிருப்போம் அல்லாஹ்வுடைய கிருபையினால. அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க? கபுலல் ஹஜ்ஜி பாதல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜிக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை, ஹஜ்ஜிக்கு போய்விட்டு வந்ததற்கு பிறகு உள்ள வாழ்க்கை, ரெண்டிலும் வித்தியாசம் ஏற்பட வேண்டும். அப்படி வித்தியாசம் இல்லை, போகும் பொழுது எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் வந்த பிறகும் இருக்கிறாருன்னா, நல்ல அமல்கள்ல இருந்தா பரவாயில்லை, நல்ல அமல்கள்ல அதே மாதிரி இருக்கிறாரு அல்லது அதை விட அதிகப்படுத்துறாரு அப்படின்னா அந்த ஹஜ்ஜ மப்ரூர். போகும்பொழுது எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே பழைய மாதிரியே இருக்கிறாரு, மார்க்கத்தில் எந்த பேணுதலும் இல்லை, எந்த ஒரு மாற்றமும் அவர்கிட்ட இல்லைன்னா அந்த ஹஜ்ஜி மப்ரூராக ஆகாது. அன்பான பெருமக்களே, இப்படி ஹஜ்ஜம் மப்ரூரா, நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜி அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெற்றதாக, அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை ஒப்புக்கொண்டவனாக ஆகிவிட்டான் என்பதற்கு சில அடையாளங்களை இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக அன்பான பெருமக்களே, ஹாஜிகளாக இருந்தவர்களும் சரி, இனி ஹஜ்ஜி செல்லக்கூடியவர்களும் சரி, இப்பொழுது ஹஜ்ஜி செய்தவர்களும் சரி, நாம் ஹஜ்ஜின் போது அல்லாஹ்விடத்தில் மேலான கூலி அவன்கிட்ட தான் நம்ம பேரை எதிர்பார்க்க வேண்டுமே தவிர, மக்கள் என்னை ஹாஜி என்று சொல்ல வேண்டும் என்றோ அல்லது மக்கள் என்ன ஹாஜி என்று அழைக்க வேண்டும் என்றோ அந்த சிந்தனை ஒருபோதும் நம்முடைய உள்ளத்துல வரும். நாளைக்கு மறுமையில மஹ்ஷர்ல அல்லாஹ் ஹாஜின்னு சொல்லி என் பேரை கூப்பிட்டா போதும். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் என்னை கூப்பிடும் பொழுது அல் ஹாஜி என்று சொல்லி என் பேரை கூப்பிட்டா போதும். துனியால என்னை யாரும் கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அதை கூப்பிடுங்கிறதுக்காக நான் ஹஜ்ஜி செய்யவும் இல்லை. நீங்க கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டாலும் சரி, நீங்க கூப்பிடுறதுனால எனக்கு சந்தோஷமும் இல்லை, நீங்க கூப்பிடாதனால எனக்கு மன வருத்தமும் இல்லை. எந்த மனநிலை பக்குவம் எப்பொழுது நமக்கு இருக்குமோ நம்ம ஹஜ்ஜ மப்ரூரா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் இந்த வருஷம் செய்த அத்தனை ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் அந்த ஹாஜிகளுடைய போற்றினால் நம்ம அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. அதுபோன்று யார் யாரெல்லாம் இதுவரை ஹஜ்ஜு உம்ரா செய்யாதவர்களாக இருக்கிறார்களோ, இனி வரக்கூடிய காலங்களில் அவர்களுக்கும் ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்ற துஆவோடு என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.